நடிக்க வர்றதுக்கு முன்னாடி கஸ்தூரி யாருடைய ரசிகை? உங்க ரசிகையா இருந்திருக்கிறேனே. ம். ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு ஒரு படம். ஐ திங்க் எனக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கலாம். அதுல வந்து காமெடி சீக்வென்ஸ் எனக்கு அந்த படம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, கவுண்டமணி, கோவை சரளாமன், நீங்க அடிக்கிற லூட்டி தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. சிரிச்சு அதுக்காக நான் 3 தடவ அந்த படம் பார்த்தேன். ஓ! அப்பல்லாம் என்ன ஓடிடியா? ம். தியேட்டர்ல போய் பார்க்கணும். கரெக்ட். ஒரு தடவ அப்பா, அம்மாவோட போனேன். அதுக்கப்புறம் ஒரு தடவ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி போனோம். இருக்கிறதுலயே கியூட்டஸ்ட் காமெடி. ஒரு புரொடியூசர் கிடைச்சுட்டாரு தமிழ் சினிமா உலகத்துக்கு. காமெடியன இழந்துட்டாங்க. இப்ப தான் அது வந்து நாங்க திருப்பி கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்ல? ஸோ உங்களோட ரசிகை. சின்ன வயசுல எனக்கு வந்து அந்த அளவுக்கு சினிமா இது கிடையாது. பெரிய ஆர்வம் இல்ல. நடிகர், நடிகைங்கிறது எல்லாம் தெரியாது. இளையராஜா தான் தெரியும். அருமை. ஸ்கூலுக்கு போக வரும்போதெல்லாம் வந்து அக்னி நட்சத்திரம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங். ஸ்கூல்ல வந்து சினிமா பாடல்கள் எல்லாம் யாருமே பாட மாட்டாங்க. எல்லாம் உட்கார்ந்து ஏதோ இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமின்னு படிச்சுட்டு தானே இருப்போம் நம்ம. 2, 3 டைம் வந்து ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது வந்து ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் அழைச்சிட்டு போற மாரி, நாயகன் படத்துக்கு எங்கள அழைச்சிட்டு போனாங்க. ஓ! யூசுவலா எங்களுக்கு வந்து ஃபேன்சி ஃபெட்டு, இந்த கல்ச்சுரல் கார்னிவல் எல்லாம் மாயா பஜார் இந்த மாரி படம்லாம் தான் போடுவாங்க. அதுக்கு நாங்க டிக்கெட் போட்டு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து ஒரு ரிலீஸ் ஆன படத்த தியேட்டர்ல காமிச்சாங்க.